வெல்கம் டு ஸ்னேகா விளாக்ஸ். இன்னைக்கு ஒரு சின்ன மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இவங்க தான் எங்கள் அம்மாவோட பசங்க. என்னடா இது மரத்தை கட்டி பசங்கன்னு சொல்கிறாலே பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, தென்னம்பிள்ளைய வளர்த்து கூட ஏதோ பிரோஜனம் இருக்குது, உங்களெல்லாம் பெற்று வளர்த்து என்ன பிரோஜனம் அப்படின்னு கேட்பேன். அந்த வார்த்தையெல்லாம் கேட்குறப்ப மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் நம்மளே நம்ம மனசை தேர்த்திக்கணும். இதோ இங்கே பறந்துட்டு இருக்காங்க, இவங்க தான் எங்கள் வீட்டு செல்ல ராணி. இவங்க சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறதுல தாங்க இந்த செடியெல்லாம் வளருது. ஃபைனலி வெள்ளை சங்கு பூவும் பூத்து போச்சு. பழாப்பழம் சாப்பிட்டு தூக்கி போட்ட கொட்டையும் வளர்ந்து போச்சு. இது என்ன மரம்னு தெரியுதா? இதில் ஒரு பூ பூக்கும், ஆரஞ்சு கலர் காம்பு இருக்கும், ரொம்பவே அழகாகவே இருக்கும். அது என்ன பூன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி எல்லா செடிக்குமே தண்ணி ஊற்றியாச்சு. செடி எல்லாமே ஹாப்பியாகவும் ஆயிடுச்சு. அதை பார்த்து நானும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கிற மாதுளம்பழம் செடியில் குட்டி குட்டியாக தான் காய் எடுக்கும். அதை விட்டு சைஸ் பெருசாகவே ஆக மாட்டுது. எங்கள் வீட்டில் தான் இப்படியா இல்லை உங்கள் வீட்லேயும் அப்படியான்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வளர்த்த செடி பெருசானாலும் சரி, அது காய் பழம் எது வச்சாலுமே சரி, அதை பார்க்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதை விட அதை சாப்பிட்றப்ப அதை விட சந்தோஷமாக இருக்கும். உங்கள் வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜு வீணாக போயிட்டா என்ன பண்ணுவீங்க? தூக்கி போடுவீங்க. ஆனால் பாருங்கள், எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கோம். அதுலேயும் கப்பி ஃபிஷ் இருக்குது. அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.